குட் ஈவினிங் டு ஆல். இது ஃப்ரைடே ஈவினிங். இன்றைக்கி நைட் டின்னருக்கு மஷ்ரூம் கிரேவியும் அது கூட கீ ரைஸும் தான் பண்ணியிருந்தேன். மஷ்ரூம் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூட ஒரு 5-6 முந்திரி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு ஆனியன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கணும். இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். நேத்ரா என்னடா சவுண்டு காணுன்னு பார்த்தேன். கீழே உட்காந்து சைலண்ட்டாக பூண்டு பல்லெல்லாம் உரிச்சு போட்டுட்டு இருந்தா. ஸோ அதெல்லாம் எடுத்து வாங்கி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் கீ ரைஸ்க்கும் ரைஸும் ஊற வச்சாச்சு. இந்த கீ ரைஸ் ரெசிபி இன்னொரு முறை நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மஷ்ரூம் வெந்தது இதில் கொஞ்சமாக சில்லி பவுடர், கொத்தமல்லி பவுடர், பெப்பர், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 2 தக்காளி அரைச்சி சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த ஆனியன் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான தண்ணி சேர்த்து இது கொதிக்க விட இருக்குன்னா மஷ்ரூம் கிரேவி ரெடி. இந்த பக்கம் கீ ரைஸ்க்கும் ரெடி பண்ணியாச்சு. சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அருண் வந்ததும் போய் வெஜிடபிள் வாங்கிட்டு வந்திருந்தோம். வெஜிடபிள் சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் பக்கத்தில் உள்ள கடையே வாங்கியாச்சு. அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.